மூணாவது திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் திக்ஷாண்டார் கோவில்னு ஒரு ஊர் வரும். அதாவது சிவபெருமான் பிரம்மாவுக்கு 5வது தலையை கிள்ளினார். கபாலம் கையில ஒட்டின்னு கொடுத்து காபாலி என்ற பெயரோடு சிவபெருமான் திரிந்தார். அந்த சிவபெருமான் வந்த ஒரு ஊர் பிக்ஷாடனன் என்று சிவபெருமானுக்கு பேர். பிக்ஷாடனனாய் வந்த ஊர் பிக்ஷாண்டார் கோவில். இந்த கோவிலுக்கு இது 3வது திவ்யதேசம். இதுக்கு உத்தமர் கோவில் அப்படின்னு பேரு. இந்த உத்தமர் கோவில்ல பெருமாளுக்கு புருஷோத்தமன் அப்படின்னு பேரு. உத்தம புருஷனாக இருப்பதால் புருஷோத்தமன் எம்பெருமான் கொண்ட கோவில் உத்தமர் கோவில். இந்த உத்தமர் கோவில்ல தாயாருக்கு பூர்வா தேவி என்று பெயர். ஏன்னா சிவபெருமான் பிக்ஷைக்காக வரும்போது ஏன்னா அந்த கபாலம் கையில ஒட்டிட்டு இருக்கு. கையை விட்டு கபாலம் போடணும்னா யாராவது பிக்ஷை இட வேண்டும். அந்த பிக்ஷை இடுவதற்காக ஒரு திவ்யதேசம். இந்த சிவபெருமானுடைய கபாலம் பிரிவது 2-3 திவ்யதேசங்கள்ல வரும். நிறைய இடங்கள்ல வரும். இது ஒரு திவ்யதேசம்.